நம்ம வந்து ரோப்ளாக்ஸ் தான் வந்திருக்கோம். இந்த கேம் பேர் வந்து பெயிண்ட் ஆசிக். சரிங்களா, இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போது நம்ம தான் சீக்கிரம். அதாவது என்னன்னா, இது வந்து பெயிண்ட் ஆசிக்னா இது ஒரு கெமனியோட கேம் மாதிரியே. அது வாயில் ரெண்டாக ப்ரனவுன்ஸ் வர மாட்டேங்குதுங்க. ஒரு கெமனிலியான் கேம் அது சொல்லி. ஓகேவா, செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும்போது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் சீக்கிரம் வந்ததுனால எனக்கு இப்படி ஆயிடுச்சு. ஐரா வந்தால் நான் எப்படி இருக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன். டேய் ஃபஸ்ட்டு ஆமாங்க, ஆக்சுவலி இன்றைக்கி வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. ஓ இப்படி தான் போகணுமா? இப்படி தாங்க எங்கேயோ இருக்கு. ஏய் இப்போ ரெட் கலரில் ஏதோ காமிச்சிச்சு தானே? ஏங்க இங்கே தாங்க எங்கேயோ இருக்கான். ஏங்க நல்லா செக் பண்ணி பார்ப்போம். கையில் கன் வச்சுக்கலாம். ஏய் பக்கத்தில் ஏதோ ஒருத்தன் வந்தானே. எனக்கு சீக்க தான் கஷ்டங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு சீக்க தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதுவும் கிடையாது. ஐட்டம் ஓஹோ சீக்கிரம் இருக்கானா? 4 6 6 ஐட்டம்ஸ். டெய் இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே ஏங்க ஒரு ஆள் அங்கே இருக்காங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது கிடையாதா? அடப்பாவி, அது ஃபவுண்ட் ஆயிடுச்சா? ஹேய் என்னடா இத்தனை பேர்? நான் அந்த சைடு போய் பார்க்குறேன். அவுட்டு அவன் தான் ஒரு ஆள் அவுட்டு. சவுண்டு போட்டான். ஏய் திருப்பி சவுண்டு போடுறான். இங்கே தான் இங்கே இருக்கும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். டேய் எங்கடா இருக்கு? ஏன் இங்கே தாங்க இங்கே எங்கடா இங்கே தாங்க இங்கே இருக்கான் அவன். அது கேட்குது பார்த்தீங்களா? நான் ஜம்ப் பண்ண முடியாது. சரி ஜம்ப் பண்ணி கவுச் பண்ணிட்டே போகலாம். ஐயோ சே நம்ம அவுட் ஆக போகிறோங்க. ஆமாங்க, சீக்கிரம் அவுட் இந்த வாட்டி. நம்ம தான் ஐடியா தான்ப்பா ஈஸி. நான் வந்து ஐடியா வரும்போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஐடியா தான் வருவோம். த பெஸ்ட்டு சீக்கிரம் வந்து ராஜுக்கான். பெஸ்ட் ஐடியா வந்து நான் டவுன் கொடுக்குறேன்னு பேக் ரூம் வேணாம், பேக் ரூம் போரு. ஸ்டேடியம் கொடுப்போங்க. ஸ்டேடியம் தான் நல்லா கரெக்டு. ஆமாம் ஸ்டேடியம் தான் நிறைய பேரும் கொடுத்துருக்காங்க. நானும் ஸ்டேடியம் தான் கொடுக்குறேன். சரி இப்போ பார்ப்போமா? பை ஸ்டே ஆப் ஐடியா அதை நம்ம தேவையில்ல. இங்கே சவுண்டு கூட கொடுக்கலாம் போலங்க. சவுண்டு கட்டிங் சரி இப்போ போய்ட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போமா? செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்க போது இந்த இது. இப்படி போய் பார்ப்போம். ஐடர் கொடுக்குடா. ஐடர் கொடுத்துறாங்க பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல. இதோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு இடத்த போய் கண்டுபிடிப்போம். இந்த இடம் கொஞ்சம் லைக்காக மொக்கே மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த இடம் தான் செட்டுங்க. ஆமாங்க, எனக்கே இந்த இடம் தான் தோணுது. ஏங்க இவங்க எல்லாம் இங்கே தாங்க. சரி எங்க ஃப்ரீக்கன்? இத்தனை ஃப்ரீக்கன் கொடுத்துட்டேன். ஏங்க நம்ம டக்குன்னு போகணுங்க. நம்ம பசங்க எனக்கு ஒரு நாங்கள் தோற்று தாங்க போகிறேன். அதாவது கொஞ்சோண்டு மிஸ்டேக் ஆயிடுச்சு. பெயிண்ட்டு கொடுத்துக்கலாம். பெயிண்ட்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளூ கலர். ஏங்க அவங்க இப்படி தாங்க போகிறாங்க. சரி நம்ம அடிக்க ட்ரை பண்ணலாம். சரி அப்போயாச்சும் கண்டுபிடிக்கிறாங்களா பார்ப்போமா? இல்லைங்களா சும்மா இப்படி வைப்போம். கண்டுபிடிக்கிறாங்களா பார்ப்போமா? பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல. எங்கள் கண்டே பிடிக்கலங்க. நான் சும்மா இங்கே உங்கள் உக்காந்துருந்தேன். அப்போவும் எனக்கு கண்டே பிடிக்கல. இங்கே பாருங்களேன். சரி நம்ம உண்மையிலே பண்ணிடலாம். ஏன்னா அதுவும் நம்மளுக்கு இது கரெக்ட் இல்லைங்க. இது எரேஸ் சுத்தா வேயம்மா சங்கர் ரச்சாரா லேவா அஸ்கர் ரச்சாயம்பா வந்தே துதம் பிரதா சுத்தே புராணானா நாளை நாளையம். அதாவது ஸ்லோகங்க. என்னடா அது? பெயிண்ட் ஆப்ஷன் வரல. என்னடா ஆச்சு இதுக்கு? இப்போ கொடுப்போமா? என்னடா? நான் ஏங்க ஐயோ ஓடுறா. ஐயோ நான் சொன்னேன். இப்போ நானும் சீக்கிர மாட்டேங்க. நான் சொன்னேன்ல, எனக்கு ஐடியாவும் வர மாட்டேங்குதியா? இங்கே தானே அவனும் ஒழிஞ்சான். இங்கே தானே யாரோ ஒருத்தன் ஒழிஞ்சான்.
சீக்கர்ஸ் வந்து 7 பேராம், ஐயர் வந்து 4 பேராம். அப்போ கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்ட்னால கொஞ்சம் லைட்டாக சொதப்பிடுச்சு. எனக்கு ஒரு ஐடியா, நான் நெக்ஸ்ட் டைம் ஸ்டேடியம் தான் கொடுக்க போகிறேன். எனக்கு அதில் ஒரு செம்ம ஐடியா இருந்திருக்கு. அந்த ஐடியாவில் எனக்கு ஒரு செம்ம ஐடியா. நான் சீக்கிரம் நான் அடுத்த வாட்டி கண்டிப்பாக சொல்கிறேன், நான் ஐடியாவில் தான் வர போகிறேன். அதனால் நான் ஒரு ஸ்பாட்டு கண்டுபிடிக்க போகிறேங்க. இந்த இடம் சூப்பர். இங்கே தான் எவனோ ஒருத்தன் இருக்கான். நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. இதோ பாருங்க, இதோ இது போயின்னே இருக்குதே, என்னடா மேலே போகுது அப்படியே நின்றுச்சு. இப்போ இங்கே தான் எவனோ இருக்கான். சால்ஃபம் சே 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 தோ 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 நம்ம பக்கத்தில் தான் இருக்கான். நம்ம இப்படி போயிடலாம். எனக்கு போட்டு கடுவு பெற்றுறீங்களா நீங்கள்? எனக்கு ஒரு டவுட்டு, இதுக்குள்ளே இருந்தாங்கன்னா எப்படி இதுக்குள்ளே இருக்கலாம்ல? ஒரு நாள் கப்பாக இருப்பாங்களோ? தள்ளு பேசாம. அங்கே இந்த கப்பும் இல்லை. அப்போ அந்த சைடு எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம், எல்லாத்தையும் சொல்லுவோம். என்னங்க இது ஷபா, ரீலோட் பண்ணிக்க முடியுமா? இந்த சவுண்டு கேட்குது. ஜோ ஒரு நாள் எனக்கு ஒரு டவுட்டு அவனும் இல்லையா? இங்கே குட்டி குட்டியாக கூட இருக்காங்க. இங்கே பாருங்களேன், குட்டி சைஸாக கூட இருக்காங்க. எனக்கு அதிலே ஒரு செம்ம ஐடியா யோசிச்சிருக்கு. ஆமாங்க, எனக்கு ஒரு ஐடியா யோசிக்கிறேன். நம்ம சைஸுக்கு இவங்க மட்டும் இருந்தாங்கன்னா இவங்க பக்கத்தில் போய் நம்ம நின்றுடலாமா? தான் எனக்கு டவுட்டு. நான் தோத்துட்டேங்க. சரி, நான் திருப்பி ஆஃபீஸா பேக் ரூம் இருக்குது, ஊடு கேச்சர் சைட், அதாவது மூச்சு முட்டுதுங்க. கேச்சர் சைட்டுன்னு ஒன்று இருக்குது. நான் கேச்சர் சைட் டேய் என்னடா? சரி, நான் எல்லாம் பேக் ரூமே கொடுத்துருவாங்க. சரி, பேக் ரூமே கொடுக்குறேன். நானும் பேக் ரூம் தாங்க. சரி, நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரொம்ப வேறு படிக்குது. நான் இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிப்பேங்க. நான் சொல்கிறேன், இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிப்பேன். பார்க்கலாமா? இந்த வாட்டி நான் ஜெயிக்கிறேன்னா நான் தோக்குறேன்னு வாங்க பார்த்துடலாம். ஆனால் சீக்கிரம் தான் நான் கண்டிப்பாக தோற்றுருவேங்க. நான் கண்டிப்பாக தோற்றுருவேன். நான் இப்போ எந்த இடத்துக்கு இங்கே போய் ஒளியிறது? எனக்கு ஒரு செம்ம ஸ்பாட்டு கச்சிருக்கு. நம்ம வேறு எதுனா ஒரு சூப்பரான ரெட் கலர் இங்கே இருக்குதா? அங்கே இருக்குது. எனக்கு செம்ம ஐடியா வந்திருக்குங்க. ஆமாங்க, எனக்கு அதே ஐடியா தான். நான் சும்மா இங்கேருந்து அடிக்க போகிறேன். அடிச்சுட்டு லைட்டாக ரெட் கலர் மாற்றிக்கலாமா? சரி, இதுவே ஓகே. இப்போ கண்டுபிடிக்கிறாங்களா பாப்போம்மா? அதுவும் நான் செம்மையான இருட்டில் இருக்கேன். சரி, கொஞ்சம் இருட்டில் போய் மாட்டிக்கலாம். இப்போ நான் தெரியவே மாட்டேங்க. நான் சொல்கிறேனே, நான் தெரியவே மாட்டேன். சரி, அப்படியே தேடி ட்ரல்லாலேலோ தான் இங்கே இருக்காங்க. ஆமாம், இவன் ட்ரல்லாலேலோவா? இல்லையே, இவன் ட்ரல்லாலேலோ இல்லாமல் இல்லையே. இவன் ஷாக் தானே. இவனை ஒரு பேர் சொல்லுவாங்க, நான் மறந்து போயிட்டேங்க. சரி, இப்படியே போய் பார்ப்போமா? எங்கேயும் இல்லை. நான் நேற்றே இந்த கேம் விளையாடி பார்த்தேங்க. ஆக்சுவலாக ஒரு நியூ கேம் இது, ஃப்ரீகன். அதாவது இது வந்து ஃப்ரீகன்னு ஒன்று. ஓகேவா? செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அதுவும் நான் எங்கே போய் ஒழிஞ்சிட்ருக்கேன் தெரியுமா? அதுவும் மறைஞ்சிட்ருக்கேன். எனக்கு கண்டே பிடிக்க முடியாது, கண்டிப்பாக சொல்கிறேனே. ஆனால் நான் அசைஞ்சிடவே. இரு கொஞ்சம் அப்படியே போங்களேன். இங்கே ஒரு நிமிஷம். இங்கே தாங்க எவனோ ஒருத்தவன் ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன், நான் கண்டிப்பாக பார்த்தேன். சரி, எத்தனை பேர் அவுட்? ஆயிடா தம்பி, முடிஞ்சா சுட்டுக்கடு. எனக்கு ஒன்றும் ஆகலை, சுட முடியாது. உண்மையில என்னை சுட்டாலும் எனக்கு லைஃப் போகாது. ஏன்னா நான் வந்து, அதாவது இது இந்தியன் ஃபைட் டிரைவிங் 3D ஒரு கேம் இருக்கும். நான் அது வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் டோன்ட்னு ஒன்று போட்டால் வரும். அதே மாதிரி வருது. சரி, என்னடா இது? இங்கே மெடிக்கல் கூட. இவனை தாங்க சொன்னேன். எனக்கு அதில் ஒரு டவுட்டு. நம்ம இப்படி உக்காந்துட்டுனா என்னதுங்க நம்ம மெடிக்கல் மாதிரி தெரிஞ்சிருக்காதுல்ல? ஐயோ ஆனால் ரொம்ப வெறுப்படிக்கிறாங்க. யாரும் வந்து எனக்கு கண்டே பிடிக்கல. இடத்துல மாற்றிடுவோமா?
சரி என்ன வராங்களா பார்ப்போம்மா ஃபஸ்ட்டு. ஏங்க எப்போ ஏன்னா வராங்களா ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா ஒரே இடத்துல இருக்குது, ரொம்ப போர் அடிக்குது. ஆனால் வேறு எந்த இடத்துக்கு நான் அப்படி போகுது? தடிக்கு பின்னாடி ஒழிஞ்சிடலாமா சும்மா? வேணாம் 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 வேணாம், ஒளியதான் வேணாம், ஒளியதே வேணாம். ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. டேய் போடா போடா புண்ணாக்கு, போடா அடி சொன்னாக்கு. ஏங்க இப்போ புதுசாக ஜனநாயகம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க நான் கேள்விப்பட்டேன். 30 அப்புறம் 21 24 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. உண்மையிலேங்க நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன், வந்துச்சு. சும்மா அந்த பாட்டு பாடுவோமா? என்னென்ன வீ கச்சேரி எப்பா கொஞ்சம் பாரு, எப்பா கொஞ்சம் பேசு, ஜொலிக்குதுமா ரொம்ப ஜொலிக்குதுமா, தனத்தில் வராளே இல்லாடி ஒருத்தனை வராளே, திருப்பிட போறாளே, தளபதி பாஸ்டே பாஸ்டே தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி, கொடியா பார்க்க விட்டு கிறுக்கிட்டு ஏடாமா ஏ பித்தா 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 தே, ஏ பித்தா 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 தே, தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி பறக்க விட்டு கிறுக்கிட்டு கிட்ட இல்லட்டாமா. ஏங்க நான் பக்கத்துலேயே தாங்க எல்லாருமே இருக்காங்க. எனக்கு ஏதோ செட்டாக பண்ணல. நம்ம இடத்து போனாலும் நம்ம சாவுதான். ஐயோ நான் இப்போ என்னத்த இப்போ நான் பண்ணி நான் தப்பிக்க முடியும். என்னால் என்ன பண்ணி என்னால் இப்போ தப்பிக்க முடியும். ஆனால் கண்ணை பிடிக்கல. சரி எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது பார்த்துடலாம். 9 8 7 6 5 4 3 2 1 0. வின்னருங்க, வின்னர். ஐ எம் எ வின்னர், ஐ எம் எ வின்னர், ஐ எம் எ வின்னர். எப்படி இந்த வாட்டி நான் மேன்ஷன் போகிறேன். மேன்ஷன், ஐ ஓட் ஃபார் மேன்ஷன். இந்த மேன்ஷனில் எனக்கு ஒரு செம்மையான இடம் தெரியும். அந்த இடத்துல மேன்ஷனில் எனக்கு இடம் தெரியாது, நான் சும்மா தெரியும்னு. எனக்கு க்ரீன் ஹவுஸுக்கு போனாங்க. ஸ்கூலா? சரி சும்மா ஸ்கூலுக்கு போடுமா? சும்மா ஸ்கூலுக்கு போட்டேன். ஆனால் யாரும் ஸ்கூலுக்கு போடலைங்க. எனக்கு ஏதோ புது லொக்கேஷன் மாதிரி இருக்குது. நேற்று இந்த ஸ்கூலில் நான் பார்க்கவே இல்லை. சரி சீக்கிரம் ஆமாம் சார். ஐடர் சீக்கிரம் வேணாம். அப்பா ஐடர்ரா சுவாமி. ஆமாம் இப்போ நான் எப்படி போனோம்? எந்த சைடு போனோம் இப்போ நான்? வந்துட்டேன். ஏங்க நான் இப்போ எந்த இடத்துல போய் ஒழிஞ்சா என்னால் தப்பிக்க முடியும்? இதுக்குள்ளே போக முடியுமா? என்னடா போக முடியல. ஏங்க நான் இப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்குதுங்க. ஐயோ ஃப்ரீக்கன் போசஸ், படுக்கிற மாதிரி ஒரு போசஸ் வேணும் எனக்கு. என்னடா அது? படுக்கிற மாதிரி கேட்டால் என்ன பண்ணுறான்? இதுமாரி இதுவும் செட் ஆகல. எனக்கு படுக்கிற மாதிரி போசஸ் வேணும். படுக்கிற மாதிரியே ஸ்டார். நாங்கள் இது எங்கே 5 செகண்ட்ஸு முடிய போகுதுங்க. வேஸ்ட் இங்கே இருக்குது. வேஸ்ட் போ மாட்டிங்கன்னா பக்காயிடுச்சு போல. பக்கு தான் போல. ஐயோ செகண்ட்ஸ் வந்துச்சு. பேசாம இது கீழே நம்ம சொன்னால் ஒழிஞ்சிட்ருக்காங்க. ஐயோ நம்ம தெரியாமல் நம்மளுக்கு இது சான்ஸே கிடையாது. நவர கொஞ்சோண்டு பக்காயிடுச்சு. டைமே முடிஞ்சிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா டைமே முடிஞ்சிருக்கும். சரி போசஸ் போட்டு படுக்கிற போசஸ் லேர்னிங் டவுன். அட பாவி. லேர்னிங் டவுன் ரோபக்ஸா? அதான் விஷயம். அட பாவி. இப்போ எப்படிங்க லேர்னிங் டவுன் பண்ணுறது? எனக்கு லேர்னிங் டவுன் வேணும். சரி இப்போ போசஸ் கொடுத்து ஃபிட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் ஃபிட் பண்ணுற போகிறேன். நம்ம பக்கத்தில் தான் இருக்கான். நான் அவுட் ஆயிடுவேன் எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் நான் ஒரு ஆளாச்சு போடணும் இந்த வாட்டி. நான் அவுட் ஆயிடுவேங்க, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா செகண்ட்ஸு அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. இதே 2 வாட்டி நான் அவுட் ஆயிருக்கேனா? ஷேவா இந்த ப்ரோ பிளேயராக இருக்குது, நம்மளுக்கு சான்ஸே கிடையாது. தம்பி மாட்டிக்கினாரு. நீயே சத்த குத்து மாற்றிட்டேடா. அவ்வளோதான், ஒரு ஆள் அவுட்டு. இந்த சைடு எங்கனோ ஒருத்தன் வந்தான். சவுண்ட்ஸே ஏங்க சவுண்ட்ஸ் இங்கே தாங்க எங்கேயோ இருக்குது. எவனோ கொடுக்குறான். அப்படியே குத்துட்ருக்கேடா. நான் அப்படியே வந்து உனக்கு கண்டுபிடிச்சிட்றேன். டேய் இங்கே தான்டா இருக்க, வந்துடுறான். பேக் போகுது. என்னடா இது ஒரு இடமா காமிக்க மாட்டேறது? எல்லா இடமும் உள்ளதாங்க திருப்பி போகிறான். உள்ளதாங்க இருங்க. இந்த பாக்ஸ் ஸ்டாண்டர் தாங்க எங்கேயோ இருக்கான். ஆமாம் கண்டுபிடிச்சிட்டேன். பாக்ஸ் ஸ்டாண்டர் சுட்டு பார்ப்போமா? அதான் பாக்ஸுக்கு மேலே காணும்.
இல்லையே. என்னங்க இது? சிவா, ஒரு மேலே என்ன இருக்கணும்? ஏங்க மேலே தாங்க. இவங்க சுட்டு பார்ப்போமா? செட் ஆகாது. மேலே செட் ஆகலை. எனக்கு ஒரு டவுட்டு. ஒன்றும் நீங்கள் மேலே இருப்பானோ? சாரி, மேலேன்ட்ருப்பாரு. இங்கே இருப்பானோ? தோ பாருங்க. ஏங்க அப்படியே இத்தனை பேர். சரி, நம்ம பக்கத்தில் யார் இருக்காங்க அது ஃபஸ்ட்டு பார்ப்போமே. நம்ம பக்கத்தில் இவன் தான். தோ ஏங்க நான் ஃபஸ்ட்டு இவனை ஏங்க கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. சிவா, இந்த சவுண்டு போட்டு கூட என்ன கண்டுபிடிக்க முடியல. ஏங்க இங்கே தானே எங்கேயோ இருக்காங்க. எங்கள் டைமர் ஆயிடுச்சுங்க. இது இங்கே ஒரு கெட்டாகவே இருக்கானே. சரி, பசங்க எல்லாத்தையும் சுற்றி போகுமா? அவ்வளோ தவிர வேறு வழி இல்லை. ஏங்க திருப்பி இப்படி திரும்புது. போனால் திரும்புது. எனக்கு இப்போதே அதாங்க டவுட். அவன் ஒரு மேலே தான் இருப்பானோ? சுற்றுப்போம்மா. நீங்கள் மேலேயும் இல்லைங்க. அவ்வளோதான். ஃபைட்டிங் ஸ்பாட் எது? ஐடர் வான் ரிவைவ். ஆமாங்க, ஐடர் தாங்க வின்னர். அவங்களே காமிச்சிட்டாங்க. சே, ஒரு வாட்டி கூட என்ன பெஸ்ட் ஆகிடுறோம் இல்லையே. சரி, நான் திருப்பி ஸ்டேடியம் கொடுக்க போகிறேன். நான் திருப்பி அந்த ஸ்டேடியம் ஐயா சொன்னேன்ல, அது நான் பண்ண போகிறேங்க. எனக்கும் அது இது பாருங்கள், நியூ பிளேஸ் கூட காமிக்குது. ஆமாம், எனக்கு அந்த ஐடியா தான். ஏங்க ஸ்பின் இருக்கா பாப்போமா? ஃப்ரீ ஸ்பின் பண்ணுவோமா? ஒரு ஸ்பின் பண்ணுவோம் சும்மா. கேஷு கச்சா நல்லா இருக்காது. இங்கே கண்ணு அட போடா. சரி, வேஸ்ட்டு. கேஷ் 5 பைசா. அட போடா. எனக்கு கேஷ் வச்சு நான் என்னடா அப்படி பண்ண போகிறேன்? ஐடியா. ஆமாங்க, எனக்கு வந்த ஐடியா தான். இவங்க நிற்கிற மாதிரியே நின்றுட்டு எனக்கு அதுலேயே செம்ம ஐடியா. அதே ஐடியா தான். பசாமல் நம்ம சாதாரணமாகவே போயிட்டு ஒரு சில இடத்துல நின்றுடலாமா? அப்படி இல்லைன்னா அந்த பேக் சைடு போயிட்டு அந்த இடத்துல போய் கலர் அடிச்சு விட்ருணும். அதுதான் இப்போ ஐடியா. அப்படி இல்லையா ஒன்றும் பண்ண முடியாது, வேறு வழி இல்லை. ஆமாம், ப்ளூ கலர் கொடுத்தா செட் ஆகுமா? ஆமாங்க, ப்ளூ கலர் கொடுத்தா செட் ஆகுதான்னு நினைக்கிறேன். ஐடர் ரிவைவல். அதுக்குள்ளே ஆயிடுவோண்ணா. எப்படா இது? நான் கலரே கட்டல. ஏங்க அதுக்குள்ளேயே முடிஞ்சிச்சு. என்னடா இது? ஸ்கூல் கொடுப்போம். ஏங்க அதுக்குள்ளேவா? ஏங்க என்னத்துக்கு இது? ஏங்க நான் பெஸ்ட்டு ஐடர்னா பெஸ்ட்டு சீக்கர். அது ரெண்டுமே வரலன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. அது வந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம கேம் முடிக்கிறோம், ஓகேவா? ஆனால் அதுக்கு நான் 2 மேட்ச் வச்சு ஜெயிக்கணும். 2 மேட்ச் தானே பார்த்துடலாம். ஜெயிச்சிடலாம். க்ரீன் ஹவுஸா? மேட்ச் செலக்ட் க்ரீன் ஹவுஸா? ஐயோ, போச்சே. சே, க்ரீன் ஹவுஸா? ரொம்ப கஷ்டமான இடமா இருக்கே அது. சரி, பார்த்துக்கலாம். எப்படியாச்சும் ஜெயிக்கிறேங்க இதில். எனக்கு ஒரு ஐடியா. இவனே வெள்ளை கலரில் தான் இருக்கான். பேசாமல் இவனோட காலுக்கு பின்னாடி செட் ஆகாது. இதுக்குள்ளே எங்கன்னா போய் ஒளிய முடியுமா? முடியல. எங்கே போய் ஒளிகிறது நான் இப்போ? ஏங்க அதுக்குள்ளேவா? ஏங்க என்னங்க இது? அதுக்குள்ளேயே ஐடர் வான் ரிவைவலிங். எனக்கு இந்த கேமே புரியலைங்க. அதுக்குள்ளேயே காமிக்குது. ஏதோ ஒரு பக் ஆகுது. நான் சொல்கிறேன், இந்த வாட்டி டவுன் கொடுக்க போகிறேன். நான் இந்த வாட்டி கண்டிப்பாக சொல்கிறேன், ஏதோ ஒரு பக் ஆகுதுனாலே நம்மளால் ஜெயிக்க முடியல. ஆனால் சூப்பர், எனக்கு வந்தவே இல்லைங்க அப்போ. ஐயோ, என்னடா இது? கூட்டுக்கடு பேத்துது. ஐயோ டவுனா? ஆமாம், மேப் செலக்ட் டவுன். கேம் ஸ்டார்டிங் என்ன கேம் ஸ்டார்டிங்கு போடா. ஐடர் தான். நானா? போ. என்னடா 5 நிமிஷத்தில் மரண பயத்தை காமிட்டிங்கடா. ஹைட் பண்ணுறதுக்கு டைம் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டியாச்சும் பக்கம் இருக்குமா? ஏங்க இந்த இடம் தெரியுமா? என்னடா அது? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. பேசாமல் அந்த புல்லுக்கு ஸ்ட்ரைட்டாக மேலே ஒரு கொம்பு முளைச்சா மாதிரியே
இருங்க உள்ளே ஏதோ இடம் இருக்குது. பேசாமல் அந்த பெயிண்டிங் மேலே நிற்க முடிஞ்சால் நல்லா இருக்கும்ல. ஆமாம், பெயிண்டிங் மேலே நிற்க முடிஞ்சால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்மளால் நிற்க முடியாது. பக் ஆகுதுங்க. ஆமாம், பக் ஆகுது. இது சீசஸ், அதாவது கிறிஸ்டியன்ஸு இருக்க இடம் தெரியுதா உங்களுக்கு? எனக்கு ஒரு ஐடியா. இங்கே தான், இதுதான் சரியான இடம். நானே காட்டி கொடுக்குறேங்க. சரி, பெயிண்ட் தானே இப்போ நான் அடிக்கணும். நீ வேணாப்பா. பிக் கலர். பிக் கலர். என்னடா? ஐயோ சாரிங்க, நான் தெரியாமல் அதை கொடுத்துட்டேன். இதுக்கான கலர் எது சூட்டபிள்? ஆமாங்க, கரெக்டு. இதுதான் சூட்டபிள். ஏய், மேலே போடா. மேலே போடான்ற. சூட்டபிள். அவள் தாங்க அடிச்சு விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் எனக்கு ஒரு ஐடியாங்க. நான் பேசாமல் சிட்டு கொடுத்துட்றேன். ஆமாம், எனக்கும் அதே ஐடியா தான் தோணுது. பேசாமல் சிட் மாட்டுப்ப போலீங்க. பார்த்து முச்சு விடுங்க. ஒருத்தன் அவுட்டு. பார்த்து முச்சு விடு. போயிட்டாங்க. அடி பாவி. ஏண்டி என்னாடி பார்க்காம போயிட்டா? எனக்கு அதே ஐடியா தாங்க. திருப்பியும் அதே ஐடியா தான். அவள் திருப்பி வரமாட்டாதான். நான் இப்படி திரும்பி உக்காணுங்க. இப்போ உட்காந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயோ, இது என்னடா நம்மளுக்கு பெரிய சோதனையாக போச்சு. திரும்ப இப்படி திரும்பு. இப்படி திரும்பு. திரும்பு. இப்போ அந்த சீட்டில் அப்படியே போய் உக்காந்துடலாம். ஏன்னா இங்கே சீட்டில் யாருமே இல்லை. அப்படியே திரும்பு. அப்படியே டே. ஐடியா. டேய், என்னடா நீ இப்போ பண்ணுற? நான் போட்டு என்னடா நீ என்னையே போட்டு இப்படி பண்ணுற? பேசாமல் நம்ம ஸ்டாண்டிங் போஸ் கொடுத்து எனக்கு ஒரு ஐடியா. நம்ம மாட்டிக்க போகிறோங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம இந்த வாட்டி மாட்டிக்க தான் போகிறோம். இங்கே பாருங்க. ரவுண்டு ஃபினிஷ்டு. வின்னர். மாமா வின்னர். நம்ம ஐடர். நாங்கள் தான்டா வின்னரு. நீ யாரா? நாங்கள் தான்டா வின்னரு. நீங்கள் யாரா? போசஸ். நாங்கள் தான்டா போசஸ். அவள் தாங்க. சரி, நம்மளுக்கு இந்த வாட்டி வெற்றி வந்திருக்கா? நம்மளுக்கு சரிங்க. எனக்கு அடிக்கவே இல்லைங்க கடைசி வரையும். அதனால் இந்த ஒரே ஒரு ரவுண்டு நான் ஆட போகிறேன். ஆமாங்க, இந்த ஒரே ஒரு ரவுண்டு நான் சொன்ன அதே ஐடியா தான் இந்த வாட்டி. அப்படின்னா சிட்டிங் போஸ் கொடுத்து அது மேலே உட்காந்து ஸ்டேடியம் தான் பார்க்குற மாதிரி ஒன்று பார்க்கணும். எனக்கு அது ரெண்டுத்தில் எதுனா ஒன்று தான். ஆமாங்க, இந்த ஒரே ஒரு வாட்டி நம்ம பண்ணிவிட்டு நம்ம முடிச்சிடலாம் அந்த வீடியோவை. ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு. 23 மினிட்ஸு போயிடுச்சு. இது எனக்கு ஜாஸ்தி. அதனால நான் அப்படி பண்ணேன். ஓகே, சிட்டு பொசிஷன் ஃபஸ்ட்டு சிட்டு. ஸ்டார்டிங்கே நம்ம சிட்டு வைக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் போயிட்டு பேக் திரும்பிட்டு கொஞ்சம் இப்படி திரும்பிக்கலாம். கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஏறி உட்காந்துக்கலாம். இப்போ போசஸ் கொடுத்துட்டு சிட்டு கொடுத்துக்கலாம். சிட்டு கொடுத்துட்டு என்னங்க இதே மாதிரி தான். அவள் தாங்க முடிச்சாச்சு. திருப்பி அதே தாங்க. அதாவது ஐடர் வாண்ட் ரிவீலிங் த ஹைடிங் ஸ்பாட்ஸ். திருப்பிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். முடிக்க முடியாது. ஹவுஸு நியூ மேப்பாக இருக்குது. ஹவுஸு இது முடிச்சோன்னா நம்ம போகிறோம். ஓகேவா? ரெண்டுமே ஈக்குவல். ஆமாம், ஹவுஸு தான் கண்டிப்பாக ஹவுஸு முடிச்சுட்டு நம்ம போயிடலாம். அதாவது இந்த போன வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் செகண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுச்சு. அதாவது பக் ஆகுதுங்க. அது என்னன்னு தெரியல, பக்காயினே இருக்குது. கேமே பக் ஆகுது. புரியுதா? அதனால போன வாட்டி ஐடர் ஒன்று சீக்கிரம் வந்துச்சு. நான் ஒளியவே இல்லை. சரி, ஒரு நல்ல இடமா குத்தமிப்புண்டா. என்னடா இது?
ஏங்க அங்கே ஏதோ ஒன்று இருக்குதுங்க. டேய் என்னடா ஏங்க என்னங்க நம்ம கேட்சுக்குள்ளே இருக்கிறோம். யூ வில் பி ரிலீஸ்டு இன் ஓகே ஓகே கேட்சுக்குள்ளே மாட்டுது. நேற்றே நான் மாட்டிட்டேன். அதாவது அவுட் ஆகிட்டோம்ல. அவுட்டா இது போன நம்ம வின்னாச்சே. அவுட் இஸ்டா டேய் அவுட் இஸ் இப்போதான் போன வாட்டி வின்னாச்சே. ஓ இந்த வாட்டி நம்ம சீக்கிரம் போல். ஆமாங்க இந்த வாட்டி நம்ம சீக்கிரம் தான். பாரு 3 சீக்கிரம். ஓகே ஓகே நம்ம சீக்கிரம்னா இங்கே அணைஞ்சிட்டு இருப்போம். ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேங்க. சீக்கிரம்னா நம்ம இங்கே அணைஞ்சிட்டு இருப்போம். தெரியாமல் சொல்லிட்டேன். யூ வில் பி ரிலீஸ்டின் டக்குன்னு வாங்கடா சும்மா. ஆனால் எனக்கு வராது சீக்கிரம். சரி ட்ரை பண்ணுவோம். சவுண்டு கொடுங்கடா. சவுண்டுக்கு தான் நீங்கள் ஒரு மாவீரன்டா. சவுண்டு கொடுங்கடா. ஆனால் சவுண்டு கொடுத்தா கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம முன்னாலே வேஸ்ட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஆள். வேஸ்ட்டு கிடையாது. ஓ இது இருக்குதா. எங்க புக்ஸ் இருக்குல்ல, எனக்கு இந்த புக்ஸில் கூட வந்துருப்பாங்களோட சம்டைம்ஸ் ஒரு டவுட்டு. சரி இப்படியே போய் பார்ப்போம். எங்கன்னா ஆளுங்க இருப்பாங்க. நல்லா செக் பண்ணியே பார்ப்போம். டேய் இங்கே எங்கன்னா ஐக்கியாடா. சவுண்டு கொடுக்குறான். இதோ சவுண்டு கொடுக்குறான். இதோ அப்படி போனான். அப்படி அந்த சைடு போனோம். தோ வந்துட்டுருக்கேன். தோ சவுண்டு கேக்குதா. எங்க அண்ணா இது மாதிரி முட்டை தந்தாச்சே. சரி எங்கன்னா போத்து வலி இருக்கா. தோங்க உள்ளதான். எங்க கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ இது கிடையாதா. ஐயோ நான் கண்டுபிடிச்சிட்டேன் நினச்சேன். ஏங்க நான் வரும்போது இந்த இடத்துல தாங்க ஓப்பன் ஆவேன். இந்த இடத்துல எவனாச்சும் இருப்பானோ ஒரு வேளை. அங்கே இருக்கியாடா. டேய் தம்பி நாங்கள் இது ஒரு ஆளை கூட கண்டுபிடிக்க முடியல. சபா ஐயோ நான் கண்டுபிடிச்சேன்னு நினச்சேன். டேய் என்னடா இது. சரி சும்மா ஒரு புல்லட் வேஸ்ட் பண்ணுவான். டேய் போட்டு கண்டுபிடித்துறீங்களேடா. இப்போ நான் எங்கடா இருப்பான். ஒரு வாட்டி சவுண்டு கொடுங்கடா. அதாவது இந்த சவுண்டு கொடுத்தாதாங்க அவங்களால என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. அப்படி இல்லையா நான் வீடு அந்த மாதிரியே போர் தான். ஐயோ திரும்ப சொல்லிட்டேன். வீடு தகுந்த மாதிரி போர் இல்லை. அது மற்ற விளாகஸ் மாதிரியே போர். ஓகேவா. ஜெனிகமி லவ்லி பஸ் ஓடுறான்னு பாருங்க. தம்பி எங்கடா போன. தம்பி அவுட்டு. ஒரு ஆள் கண்டுபிடிச்சிட்டேன். டேய் இன்னொரு ஆள். எப்படி ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டேனே. இதுக்குள்ளே தாங்க எங்கே இருக்கான். இதுக்குள்ளே தான் இப்போ தாங்க காமிச்சிச்சு. டேய் இதுக்குள்ளே எங்கன்னா இருக்கியாடா. ஷூட் பண்ணிக்கினே பார்ப்போம். ஷூட் பண்ணவே உங்களுக்கு கிடைக்கலையே. சரி கீழேயும் கிடைக்கல. கீழே எங்கள் செகண்ட்ஸே முடிய போகுதுங்க. ஆனால் ஒரு ஆளை கண்டுபிடிச்சுமே. இன்னும் 3 ஐடஸுங்க. இதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணுமே. சரி இதுக்குள்ளே அப்படி என்ன போர்ஷன் இருக்குது. அது இது போர்ஷன் கூடாது போமா. ஒன்றா அவளுங்க இது ஒரு போர்ஷன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்படியே போய் பார்ப்போமா. நம்ம அங்கே இருப்பாங்களான்னு கண்டுபிடிப்போமா. ஆனால் அங்கே இல்லை. என்னங்க இது போட்டு கடுப்பு எடுத்துது. ஆள் காமிக்குதானா போல காமிக்குதே. இதுக்குள்ளே தாங்க எங்கேயோ இருக்கான். நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. ஆமாங்க இதுக்குள்ளே தான். அது இங்கே தானே போத்துக்கு வலி இருந்துச்சு. அதாவது ரொம்ப ஆச்சுக்குது. வின்னாயிடுச்சா. அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சிக்கலாம் நான் விரும்புகிறேன். ஆமாங்க ரொம்ப போர் ஆகி போயிடுச்சுல. நான் தோற்று போயிட்டேனே. அதாவது இந்தமாரி கேம்ஸ் தான் நம்மளால தான் முடியாதுப்பா. முடியும். we can do it always comes. ஓகேவா. நம்ம முயற்சி பண்ணால் எல்லாமே தோல்வி கிடைக்கும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி. ஆனால் நான் திருப்பி சொல்கிறேன். ஓகேவா. நல்லதுங்க. இந்த காசை வச்சு என்ன பண்ண போகிறோம்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. சரிங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தான் பண்ணிட்டேன். பெல் ஐக்கான் ஆனில் போட்டு பாருங்க. பாய். ஐ எம் சாரி நான் தோற்று போயிட்டேன். ஆனால் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். ஓகேவா. இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். பாய் டாட்டா. I love you all.